டாக்டர். நாடகத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தா சொல்லலாம். வாங்க சார். இன்றைய தினம் முன்னாள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், இப்பொழுது இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மற்றும் அலுவலர்களுடன் ஒரு சந்திப்பு மிக வித்தியாசமான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த தருணத்தில் எங்களுக்கெல்லாம் கலை விருந்தாக இன்றைய மாலை பொழுது மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது. இன்று நடனமாடியவர்கள் மிக சிறப்பாக நடனமாடி தங்களுடைய நடனத் திறமையை எங்களுக்கெல்லாம் காட்டினார்கள். அது தவிர இப்பொழுது நடைபெற்ற இந்த ஒரு நடிகனின் வாழ்க்கை என்ற ஒரு நாடகத்தை இங்கே மிக சிறப்பாக இந்த ஈரோடு நாடக கொட்டகையினுடைய உறுப்பினர்கள் மிக சிறப்பாக செய்து காட்டினார்கள். ஒரு 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 மனிதன் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு என்னென்னலாம் பாடுகிறான், என்னென்ன செய்கிறான், அவன் முன்னேற்ற பாதைக்கு வருவதற்கு எவ்வளவு தடைகள் இருக்கின்றன என்பதை பற்றியெல்லாம் மிக நன்றாக விளக்கி ஒரு நடிகர் வருவதற்குள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார் என்பதை மிக சிறப்பாக நடித்து காட்டினார்கள். நான் கூட ஒரு நடிகர் வாழ்க்கைன்னா ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி காட்டக்கூடாது போல இருக்கு. இந்த பெட்டியெல்லாம் போட்ட உடனே ஒரு நடிகரை உள்ள படுக்க வச்சு ஏதோ கட் பண்ணுவாங்க மேஜிக்கில். அது மாதிரி ஒரு சீன் வரப்போகுதுன்ற நினைத்து ஒரு நடிகனுக்கு எப்படியெல்லாம் வாழ்க்கை இருக்கிறது என்பதை காட்டப் போகிறார்கள் என்று நினைத்தேன். ஆனால் ஒரு நடிகனாக வருவதற்கு எவ்வளவு சிரமம் இருக்கிறது, அந்த தடையெல்லாம் மீறி ஒரு நடிகன் வந்துவிட்டால் அந்த நடிகனை எப்படி உலகம் கொண்டாடுகிறது என்ற ஒரு கருத்தை மிக சிறப்பாக எல்லோரும் நடத்தி காட்டார். யாருமே கோடை போக முடியாது, எந்த விதமான ஒரு கேட்ஜெட்ஸும் இல்லாமல் அவர்கள் தங்களுடைய வாய்ஸையை பயன்படுத்தி நமக்கு மிக சிறந்த ஒரு கருத்தை தெரிவித்து மிக சிறப்பாக எல்லோரும் நடித்திருக்கிறார்கள். இந்த நாடகத்திலே மிக சிறப்பாக நடித்தவர் இந்த ஆக்டர் தான். அவரை பொறுமையாக இருந்தார்னா கூட என்ன அவருக்கு என்ன ரோல் இருக்கும், இவர் என்ன பண்ண போகிறோம், ஒருவேளை அவர்களுடைய துணைக்காக கூட்டு வந்திருப்பீங்க போல இருக்கு பார்க்கறதுக்காக நினைச்சேன். கடைசியில் அவர் தான் கதாநாயகனாக மிக சிறப்பான முறையில் எல்லோருமே நடத்தி காட்டியிருக்கிறீர்கள். எல்லோருமே நடிப்பு திறமை இருக்கிறது. நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் மிகப்பெரிய வளர்ச்சி அடைய வேண்டும் என்று விரும்பி கேட்டு இந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு கொடுத்த மாவட்ட தலைவருக்கும் அலுவலருக்கும், இது போன்ற ஒரு நாடக கொட்டகை இருப்பது எங்களுக்கு தெரியாது. இது போன்ற நிறுவனங்கள் ஈரோட்டில் இருப்பது எல்லோருக்கும் தெரிந்தால் நிறைய பேர் இதெல்லாம் பார்த்து பயன்படுவார்கள். சினிமாவுக்கு தான் போகிறோம், வேறு டிஃப்ரெண்ட் என்டர்டெயின்மெண்ட் எங்கேயுமே கிடையாது, எந்த ஊர்லேயும் கிடையாது. இந்த ஊரில் இது போன்ற ஒரு என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம் இருப்பது மிகப்பெரிய பாராட்டுக்குரியது. நீங்கள் மேலும் மேலும் சிறப்பாக வளர்ந்து இதை ஒரு சிறந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டமாக கொண்டு வர வேண்டும், சிறந்த கருத்துக்களை மக்களிடையே பரப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு சந்தர்ப்பத்தை அளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். அப்படியே இயல்பாக இந்த நாடகத்தை அருமையாக வடிவமைத்தும் நல்ல நடித்து காண்பித்தார்கள். ஒவ்வொருவரும் நல்ல இயல்பாக பேசி வாழ்க்கையில் எப்படி ஒன்று நடக்கணும் அதை அப்படியே நம்ம கண்முன் கொண்டாந்து சித்தரித்தார்கள். வாழ்த்துக்கள் ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நாங்கள் ஆஃபீஸர்ஸ் கூட நிறைய 35 வருஷம் நிறைய நாடகம்லாம் போட்டுருக்கோம், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதெல்லாம் ஒரே செயற்கையாக வரவழைச்சிருக்கு, செயற்கையாக சிரிக்கிறது, செயற்கையாக சத்தம் போடுறது எப்படி இருக்கும். ஆனால் இது வாழ்க்கையில் இயற்கை என்பது எப்படி இழையோட வேண்டும் என்பதை நல்ல எடுத்து காண்பித்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
எனக்கு ஒரு ரெட்டை மகிழ்ச்சி. அவர் திரு குப்புசாமியோடு 20 ஆண்டுகளுக்கு முன்னாலே எனக்கு கொரோனா இருந்தது. ஆயிரநாடு வெல்ஃபேர் செக்ரட்டரியாக இருக்கும்போது அவருக்கு ஒரு பெரிய நிதி அளித்து வித்தியாசமான நாடகங்களை நீங்களாக வடிவமைத்து அதுவும் சான்றோர்களை கொண்டே நீங்கள் நடித்து காண்பிக்க வேண்டும், அதில் பங்கேற்பவர்கள் அனைவரும் சான்றோர்களாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அதையும் அவர் செய்து காண்பித்தார். அந்த முத்துசாமி அவர்களுடைய சீர்ராசிலிருந்து அவருடைய பெயரில் இருக்கும் இந்த நாடக அரங்குக்கு இன்றைக்கு என்னை வரவழைத்த மாவட்ட ஆட்சித்தலைவர் உங்களுக்கு முதல்ல நன்றி நான் சொல்ல வேண்டும். இங்கே வரதுக்கு முன்னால் கொஞ்சம் சோர்வாக இருந்துச்சு, உள்ளே நுழைஞ்ச உடனே எல்லா சோர்வும் போயிடுச்சு. அது உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. வாழ்த்துக்கள்.